இந்த புத்தகங்கள், அச்சடிக்கப்பட்ட பொருட்கள், வண்ணமயமான மேகசின்ஸ், ரோட்டோரத்துல கலர் கலரா மாட்டிருக்கிற ஃபிளெக்ஸ் இல்ல ஹோர்டிங்ஸ், இது எதுவுமே இல்லாத உலகத்துல உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. என்னைய மாதிரி புத்தகங்களே உலகம்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான கனவு. புத்தகங்கள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எல்லா அறிவு பரிமாற்றங்களும் வாய்மொழியாக தான் இருந்தது. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். சில கதைகளை தெரிஞ்சுக்க, ஒரு ஐடியாவை கற்றுக்க, இல்லை சில திறமைகளை வளர்த்துக்கணும்னா அதுக்கான ஒரே வழி ஒன்று யார் அதை உருவாக்குனாங்களோ அவர்கிட்டயே நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுட்டு வந்தவங்ககிட்ட இருந்து நாம் கற்றுக்கிறது. ஆனால் இப்போ அன்றாடும் டூத்பேஸ்ட் பிரிண்ட்ல இருந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக கட் பண்ணுற மேகி பேக்கெட், சேமியா பேக்கெட், பால் பேக்கெட்னு செவுத்துல ஒட்டி இருக்கிற போஸ்டர்ல இருந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிற புக்கு வரைக்கும் நம்மளை சுற்றியும் அவ்வளோ பிரிண்டட் மெட்டீரியல் இருக்கு. இதெல்லாம் அடிக்கடி பார்க்கறனால இதோட அருமை பெருமை நம்மளுக்கு தெரியலையோ, இதை அலட்சியப்படுத்துகிறோமோ? அனைவருக்கும் வணக்கம். books.com லிட் கேன்ல உங்களை மீண்டும் வரவேற்கிறது சுபாஷினி. வழக்கமாக நம்ம புத்தகங்களில் வரலாறு படிப்போம். ஆனால் நான் இன்னைக்கு எனக்கு உற்சாகத்தை அளித்த கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் கொடுத்த புத்தகங்களோட வரலாறு சொல்லான்ட்டு இருக்கேன். இது எந்த புத்தகத்தோட ரிவ்யூ இல்லைங்க. நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஏஜுக்கு வழிவகுத்த ஒரு முக்கியமான தவிர்க்கவே முடியாத கண்டுபிடிப்பை பற்றிய உண்மைகளை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணணும்னா ஒரு மடாலயத்திலையோ இல்லை மொனாஸ்ட்ரியில் இருக்கிற எழுத்தாளரால் கையால் நகல் எடுக்கப்பட்டு அதை சரி பார்த்து தயாரிக்க பல மாதங்கள் ஆகும். இப்போ நம்மளால சில நொடிகள்லே புக்ஸை அச்சடிக்க முடியுதுன்னா அதுக்கு நம்ம யோஹானஸ் குட்டன்பர்க் தான் நன்றி சொல்லணும். வரலாற்றில் குட்டன்பர்க்கு முன்னாடியே பல பேர் இந்த மூவபிள் டைப் பிரிண்டிங் ஐடியாவோட வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதில் ஒரு டச்மேன் 11th செஞ்சுரியில் சைனாவில் சாங் டைனாஸ்டி நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு சைனீஸ் இன்வென்டர் இது உருவாக்குனதாகவும், 12th செஞ்சுரியில் கொரியாவில் கூட இதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் என்ன காரணமோ தெரியல, குட்டன்பர்கோட முயற்சி தான் முதல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஆனால் குட்டன்பர்க்கு இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் உருவாக்க எது இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வரலாற்றை மாற்றிய இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஒரு ஜெர்மன் எப்படி எதனால தயாரிச்சாரு பார்க்கலாமா? நான் படிக்கிறப்ப என்னோட ஹிஸ்ட்ரி புக்ஸில் அவர் ஃபேமிலி பற்றியோ இல்லை அவர் பேக்ரவுண்ட் பற்றியோ எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனால் என் ரிசர்ச் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டது, யோஹானஸ் குட்டன்பர்க் மர்ச்சன்ட் ஃப்ரீலே ஜென்ஸ்ஃப்ளெஷ் சுவா லாடன் மற்றும் அவரோட 2வது மனைவி எல்ஸ் வைரிச்சோட கடைசி மகன். குட்டன்பர்க் ஜெர்மனியில் ரைன் ரிவர் பள்ளத்தாக்கில் மெயின்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஜூன் 24ஆம் தேதி 1400 பிறந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு அக்காவும் அண்ணனும் இருந்திருக்காங்க. இந்த குட்டன்பர்க் பேர் கூட அவருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைக்கல. அவங்க அப்பாவுக்கு ஒரு பூர்வீக வீடு இருந்திருக்கு, அதுக்கு பேரு ஹூஃப்சம் குட்டன்பர்க். அதுல இருந்தா இவருக்கு குட்டன்பர்க்ங்கிற சர்நேம் கிடைச்சிருக்கு. 13 வயசுல இருந்தே இவர் அவர் அப்பா கூட வேலைக்கு போயிருக்காரு. அங்க பொற்காசுகளை எப்படி செய்யணுங்கிற மின்டிங் தொழில இவர் கத்துக்கிறாரு. 9 வருஷத்துக்குள்ள இவர் மெட்டல்களை எப்படி கையாளணும், லெட் மோல்ஸை எப்படி உருவாக்கணுங்கிற கலையெல்லாம் கத்துக்கிறாரு. 1418 இவரோட அப்பா நிக்கலஸ்ங்கிற ஒரு லாயரை இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் லாயர் மட்டும் இல்ல, ஒரு பிஷப்பும் கூட. அவர் மூலியமா குட்டன்பர்க்கு சர்ச்சில் நடக்கிற பல்வேறு விவாதங்களை பத்தி தெரிய வருது. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த காலத்துல கையால காப்பி பண்ணப்பட்ட பைபிள்ஸ் அரிதா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. சிறந்த எழுத்தாளர்கள் எழுதிய பைபிள்களிலும் எழுத்துப்பிழைகள் இருக்கும். அதனாலேயே சர்ச்சில் யாரோட பைபிள் சரியா இருக்கு, பிழை இல்லாததுங்கிற விவாதம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். குட்டன்பர்க்கு ஏற்கனவே பண தேவைகளும் எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வமும் இருந்தது. அதே சமயத்தில் சர்ச்சில் பைபிளுக்கான டிமாண்டை பார்க்கும்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது. நாம ஏன் ஒரு புக் அச்சடிக்கிற மிஷின் தயாரிக்கக்கூடாது? வைன் இண்டஸ்ட்ரியின் மைய பகுதியில் வளர்ந்த குட்டன்பர்க் இதுக்காக வெளியே தேட எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே அவருக்கு மின்டிங் தொழிலில் அனுபவங்கள் இருந்திருக்கு. ஒரு இயந்திரத்துக்குள்ள கட் பிளாக்ஸை பயன்படுத்த முடிஞ்சா அச்சடிக்கிற செயல்முறை மிகவும் வேகமாக செய்ய முடியும்னு அவர் உணர்றாரு. அச்சு எந்திரத்தை உருவாக்கணுங்கிற கனவு அவருக்கு எப்போ வந்துச்சுன்னு யாருக்குமே சரியா தெரியாது. மெயின்ஸ்ல இருந்து
125 மைல் தொலைவில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க் நகரத்துக்கு கப்பலில் புறப்பட்டு போகும்போது அவருக்கு வயது 30 இருக்குன்னு சொல்லப்படுது. அங்கே தன்னோட 4 நண்பர்களோடு சேர்ந்து அச்சு எந்திரத்துக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட சொந்த ஊர்லேருந்து தள்ளி போய் ரகசியமாக இதை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காலத்தில் பல பேர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. தனது யோசனையை யாராவது திருடிடுவாங்கங்கிற சந்தேகம் அவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அசியம் எழுத்துக்கள் மற்றும் கிராஃபிக்ஸை பயன்படுத்தி டெக்ஸ்ட்டுகளை பிரிண்ட் அடிக்க முடியுங்கிற ஒரு எந்திரத்தில் தான் அவர் முதல்ல வேலை பார்க்குறாரு. இந்த பிளாக்குகளை காகிதம், மை, அப்புறம் அச்சகத்தோட பயன்படுத்தும் போது முன்ன விட மிக வேகமாக புத்தகங்களை அச்சடிக்க முடியும். தனக்கு ரொம்ப பரிச்சயமான ஈயம், ஆன்டிமனி, தகரம் போன்ற உலோகங்களை வச்சு 290 எழுத்துக்களையும் குறியீடுகளையும் அவர் வரைகிறாரு. அதுக்கப்புறம் லின்சீட்னு சொல்லப்படுற ஆலிவதை மற்றும் சூட் பேஸ்ட் இங்கை ஒரு குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சியில் அவர் தயாரித்தார். ஆயில் பேஸ்ட் இங்காக இருக்கிறனால இது இந்த மெட்டல் டைப்ஸில் நல்லா ஒட்டிக்குச்சு. கையால் உருவாக்கப்பட்ட காகிதங்களில் அச்சடிக்கிறதுக்கு இது ரொம்ப உகந்ததாகவும் இருந்துச்சு. அவரது மையில முதன்மையான பொருள் கார்பன், ஆனால் அதில் ஹை மெட்டாலிக் கண்டென்ட்டும் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா தாமிரம், ஈயம், டைட்டானியம் போன்ற உலோகங்கள் அதில் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் குட்டன்பர்க் பைபிளின் பக்கங்களை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நீர் சார்ந்த மைகளை போல இல்லாமல் மிகவும் பளபளப்பான ஒரு சர்ஃபேஸை பார்ப்பீங்க. இவர் வைன் ப்ரெஸ்ஸில் சில மாற்றங்களை செஞ்சு தனக்கு பொருத்தமாக செஞ்சுக்கிட்டாரு. அதனால் இது காகிதத்தை உள்ளேயும் வெளியும் சறுக்கவும் அச்சிட்டதுக்கப்புறம் காகிதத்திலிருந்து தண்ணீரை பிழியவும் வசதியாக இருந்துச்சு. யுஹானஸ் முழுக்க இன்னோவேட்டிவாக இருந்திருக்காரு. அவர் தொடர்ந்து தனது தயாரிப்பை அச்சிடுதலை மேம்படுத்துறதுக்காகவும் மாற்றுவதற்காகவும் சோதனை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. 1448 வாக்கில் தன்னோட அச்சு முறையை அவர் முழுமையாக பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. 1450ஆம் ஆண்டில் ஸ்பீச் மேக்கிங், பேச்சு உருவாக்கம் பற்றின ஒரு லாட்டின் புத்தகத்தை அச்சிட்டு அவர் தனது அசையும் வகை இயந்திரத்தை, அதாவது மூவபிள் டைப் மிஷினை டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவர் தனது மிகவும் பிரபலமான திட்டத்தை, த மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராஜெக்டான த குட்டன்பர்க் பைபிள்ஸை அச்சடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பைபிளை அச்சடிக்கிற பணி 1452 துவங்குச்சு. குட்டன்பர்க் ப்ரெஸ்னால் ஒரு மணி நேரத்துக்கு 250 ஷீட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். 1455 வருஷத்தில் அவர் 42 லைன் பைபிள் அல்லது B42ன்னு சொல்லப்படுற த ஃபேமஸ் குட்டன்பர்க் பைபிளை அச்சடித்து முடித்தார். இதுக்கு பயன்படுத்தின பேப்பர் சைஸ் பேர் ராயல். அது மட்டும் இல்லை, இந்த பைபிள் உயர்தர நளினத்துக்காகவும் டெக்னிக்கல் குவாலிட்டிக்காகவும் ரொம்பவே பாராட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 180 பிரதிகள் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலானது பேப்பரில் பண்ணியிருக்காங்க, சிலது மட்டும் வெலமில் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் உயர்தரமான புத்தகங்கள்லாம் பேப்பரில் எழுத மாட்டாங்க, வெலமை தான் பயன்படுத்துவாங்களாம். இந்த வெலம் என்னன்னா, எழுதுவதற்கு பயன்படுற வகையில் பதம் செய்யப்பட்ட கண்ணுக்குட்டியோட தோல் தான் வெலம். குட்டன்பர்க் கூட தன்னோட பைபிளை இந்த மாதிரி வெலமில் தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஒரு பைபிள் தயாரிக்கிறதுக்கே 140 கண்ணுக்குட்டி தேவைப்பட்டிருக்கும். அப்படின்னா 180 பைபிளுக்கு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. 25,000 மாடுகள். டேங்கப்பா, வியப்பூட்டுற வகையில் இருக்குல்ல. இதை நினச்சி தான் மனுஷன் பாவம் பேப்பர்லேயே பிரிண்ட் பண்ணிட்டார் போல. மத்திய காலத்தில் பேப்பர் கோல்டுக்கு நிகராக இருந்திருக்கு. என்னதான் சைனாவில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ஒரு புதுசாக வந்த கமாடிட்டி தான். அவரோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பைபிள் 180 பிரதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றிலையும் 1288 பக்கங்கள் இருந்திருக்கு. ஓவியர்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஒர்க்கை தன்னோட கைவண்ணத்தால் பல கலர்ஸ் யூஸ் பண்ணி பசுமையான இலைகள், கொடிகள், செடிகளை வரைஞ்சி பார்டர்ஸை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்கரேஷன்ஸ்க்காகவே இந்த பிரிண்டட் பேஜஸில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. ஒவ்வொரு பிரதியிலையும் வேறு வேறு மாதிரியான ஓவியங்களையும் யூனிக்கான பேட்டர்ன்ஸை வரைஞ்சிருக்காங்க. ஒரு பைபிளில் வரையப்பட்ட பேட்டர்ன் நம்மளால் இன்னொரு பைபிளில் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எதையுமே ரிப்பீட் பண்ணாமல் யூனிக்காக வரைஞ்சி தந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லை, அதை வாங்குற பேட்ரனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பைண்ட் பண்ணி புக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மெனக்கெடுதல் பல பணக்கார பையர்ஸால ரொம்பவே பாராட்டப்பட்டிருக்கு. பக்கங்களை கலர்ஃபுல்லாக காட்டவும் சில புனித வரிகளை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகவும் ரெட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாசகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இது பண்ணியிருக்காங்க. குட்டன்பர்க் பைபிளோட முதல் பிரதிகளை ஃப்ராங்க்ஃபர்ட் ட்ரேட் ஃபேரில் 1455 வருஷத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த வருஷமே அது ஒரு பெரிய சென்சேஷனாக இருந்திருக்கு. அதோட சிறப்பான தரமான குவாலிட்டினாலேயே சட்டுன்னு விற்று போயிருக்கு. அதுலேயும் சில புத்தகங்கள் அவங்களுக்கு 30 ஃப்ளாரன்ஸ் வரைக்கும் ஈட்டி கொடுத்துருக்கு. 30 ஃப்ளாரன்ஸ்னால் அந்த காலகட்டத்தில் ஒரு கிளர்க்கு கிடைக்கிற 3 வருஷம் சம்பளம் அளவு. குட்டன்பர்க் பைபிளோட நிற்கல, அதுக்கப்புறம் அவர் லாட்டின் கிராமர் புக்கை அச்சடித்தார். 2009 வாக்கில் 49 குட்டன்பர்க் பைபிள்ஸ் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேயும் 21 தான் நல்ல கண்டிஷனில் கம்ப்ளீட் வெர்ஷனாக இருந்திருக்கு. மற்றதுலாம் சில பக்கங்களை காணும், இன்னும் சிலதில் முழு வால்யூம்லேயே காணும். 12 வெலம் காப்பீஸும் கிடச்சிருக்கு. அதுலேயும் 4 தான் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. அதில் 1 நியூ டெஸ்டிமெண்ட். நீங்கள் ஒரிஜினல் குட்டன்பர்க் பைபிளை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ நியூயார்க் பப்ளிக் லைப்ரரியை விசிட் பண்ணுங்கள். அங்கே தான் அது வைக்கப்பட்டிருக்கு. யோஹானஸ் குட்டன்பர்க்கு முன்னாடி யூரோப் முழுக்கமே வெறும் 30,000 புத்தகங்கள் தான் இருந்திருக்கு. அவரோட பிரிண்டிங் டெக்னாலஜி மிக வேகமாக யூரோப் முழுக்க பரவுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1500வது வருஷத்தில் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்கள் 20,000 மில்லியன் வால்யூம்ஸ்க்கு மேலே உற்பத்தி பண்ணுது. 16ஆம் நூற்றாண்டில் இதே பல மடங்கு அதிகரித்து 150லிருந்து 200 மில்லியன் காப்பீஸ் வரைக்கும் புக்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 500 வருஷங்களில் அவரோட இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் புக்ஸுக்கு உதவி இருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா, பலரால் புத்தகங்களை வாங்க முடிஞ்சிருக்கு. பல வாசகர்கள் உருவாயிருக்காங்க, பல பிரிண்டர்ஸ் வந்திருக்காங்க. பணக்காரங்க மட்டுமே புத்தகங்களை வாங்கி படிக்க முடியுங்கிற காலம் மாறி ஏழை எளியோர்களுக்கும் புத்தகங்கள் எளிதாக கிடைச்சிருக்கு. ஐ கேன் வின் த வேர்ல்ட் வித் த மோல்ட் ஆஃப் 26 லெட்டர்ஸ் அப்படின்னு குட்டன்பர்க் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அவரோட ஒரு கண்டுபிடிப்புனால உலகத்தில் பல மாற்றங்கள் வந்திருக்கு. ரெனசான்ஸ், ரெஃபர்மேஷன், ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், இது எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் தான் ஒரு மூல காரணமாக இருந்திருக்கு. இதனால் படிப்பு மேலே பணக்காரங்க மட்டுமே ஆதிக்கம் செலுத்த முடியுங்கிற நிலைமை மாறி பொதுமக்களோட படிப்பறிவு அதிகமாக இருக்குது. நம்மளை மாதிரி சாமானியர்களுக்கும் புத்தகங்கள் கிடைக்க செய்திருக்காரு குட்டன்பர்க். ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா, இந்த மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான அவர் உயிரோடு இல்லை. அவரோட இந்த கண்டுபிடிப்புக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிரெடிட் கிடச்சிருக்கு. குட்டன்பர்க் டிவியில் வராட்டியும் அவரோட பைபிள் டிவியில் வர அளவுக்கு பிரபலமாக இருந்திருக்கு. ஆமாங்க, 1955 நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது. குட்டன்பர்க் பைபிள் மேக்ஸ் டிவி டெபியூன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாட் அ ரிமார்க்கபிள் மேன் அண்ட் வாட் அன் இன்வென்ஷன். அவர் February மாதம் 3ஆம் தேதி 1468 இறக்குறாரு. மெயின்ஸில் இருக்க ஃப்ரான்சிஸ்கன் சர்ச்சில் தான் புதைக்கப்படுறாரு. அவர் இறந்து 550 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இவ்வளோ புத்தகங்களை படிக்கிற நாமையே இந்த உலகத்துக்கு முதல்ல புத்தகங்களை கொண்டு வந்த மனிதனை பற்றி சொல்லக்கூடாது, அவரோட கண்டுபிடிப்பை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இது அவருக்கான என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரிபியூட். யோஹானஸ் குட்டன்பர்க் பற்றின இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த எபிசோட் ஸ்பாட்டிஃபை இல்லை ஆப்பிளில் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் எங்கள் ஷோ ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த எபிசோட் ஹிந்தியிலும் இங்கிலீஷில் இருக்குது. விருப்பப்படுறவங்க அதையும் கேட்டு ரசிங்க. மேலும் பல சுவாரஸ்யமான புக் ரிவ்யூஸை கேட்க books.com பாட்காஸ்ட்டையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை, கருத்துக்களை எங்கள் கூட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்படுற புக்ஸை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா books.com/subhashini@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். டியூன் செய்ததுக்கும் கடைசி வரைக்கும் இணைந்திருந்ததுக்கும் நன்றி. books.com-இன் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அதுவரை சாயோனாரா.